தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயண பிரச்சாரத்திற்கான பயணத் திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயண பிரச்சாரத்திற்கான பயணத் திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்திற்கான மாற்றி அமைக்கப்பட்ட முழு பயண திட்டமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக டிசம்பர் 20ஆம் தேதி வரை பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது பிப்ரவரி 21ஆம் தேதி வரை இந்த பயண திட்டமானது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலில் ஏற்பாடு செய்யப்பட்ட பயண திட்டத்தில் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடுந்த நிலையில் தற்போது அது 2 மாவட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம், கடந்த 13ஆம் தேதி தனது மக்கள் சந்திப்பை தொடங்கிய விஜய் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டம் என 2 மாவட்டங்களில் மட்டுமே சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவே இரவு 9 மணிக்கு மேலாகிவிட்டது. அதன் பிறகு பெரம்பலூர் சென்றிருந்தார். பெரம்பலூரிலும் நள்ளிரவு கடந்த பிறகு அங்கு மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையால் பெரம்பலூரில் கூட்டம் கூடிய பிறகும் மக்களை சந்திக்காமல் விஜய் திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் அவருடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணங்கள் அடுத்தடுத்து 2 மாவட்டங்களாக குறைக்கப்பட்டு சுற்றுப்பயண திட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த மாற்றி அமைக்கப்பட்ட முழு பயண விவரமும் வெளியாகி இருக்கிறது. இதிலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் விஜய் மக்கள் சந்திப்பை நிகழ்த்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 சந்திப்புகள் மட்டும், அதாவது 2 சந்திப்புகள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 வாரங்கள் 4 மாவட்டங்களில், அதாவது பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களில் விஜய் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு நிறைவு செய்திருக்கிறார். இந்நிலையில் தான் மீதமுள்ள மாவட்டங்களில் அடுத்தடுத்து விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. 20 நாட்கள் மொத்தமாக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள நிலையில் அதில் 18 நாட்கள் சனிக்கிழமைகளிலும் 2 நாட்கள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். வருகிற 27ஆம் தேதி கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதன் பிறகாக அக்டோபர் 5ஆம் தேதி வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இவ்வாறாக விஜய் மாற்றி அமைக்கப்பட்ட சுற்றுப்பயண திட்டமானது விவரம் வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி வரை விஜய் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.